News sponsored by புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800309332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது ராஜ் நிவாஸ், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை. இங்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உட்பட அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை செய்த நிலையில் தற்பொழுது மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதியம் 12 மணியளவில் ஆளுநர் மாளிகைக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்துள்ளதாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது. இதனை பார்த்த ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தற்பொழுது போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சாலை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே முதலமைச்சர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவை பொருளி என்பது தெரியவந்த நிலையில் தற்பொழுது துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ளது செட்டிக்குளம் பகுதி. இங்கு சாலையை ஆக்கிரமித்து வீடுகளை கட்டி 20 குடும்பங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சாலை விரிவாக்க பணிக்காக அங்குள்ளவர்களை காலி செய்யுமாறு பொதுப்பணித்துறையினர் கடந்த சில மாதங்களாக அவர்களை அறிவுறுத்தினர். மேலும் அங்கு வசிக்கும் குடும்பங்களுக்கு அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் பட்டாவும் வழங்கப்பட்டது. ஆனாலும் அங்கிருந்து காலி செய்ய மறுத்து தொடர்ந்து அவர்கள் அங்கே குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், போலீசார் உதவியுடன் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை JCB இயந்திரம் கொண்டு அப்புறப்படுத்த முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு குடியிருந்தவர்கள் வீடுகளை உள்பகுதியாக பூட்டிக் கொண்டு வெளியே வர மறுத்தனர். இதனையடுத்து அங்கிருந்து போலீசார் வீட்டு கேட்களை உடைத்து உள்ளே இருந்தவர்களை வெளியேற்றினர். தொடர்ந்து வெளியேற்றப்பட்டவர்கள் JCB இயந்திரம் முன்பு நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே கிரிக்கெட் ஆர்வத்தை ஊக்கப்படுத்த சூப்பர் கிங்ஸ் அகாடமி நிறுவப்பட்டு உலகெங்கிலும் 25க்கும் மேற்பட்ட சூப்பர் கிங்ஸ் அகாடமி கிரிக்கெட் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரியில் சூப்பர் கிங்ஸ் அகாடமியின் முதல் பயிற்சி மையம் மூலகுளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் திறக்கப்பட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட், சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்று கிரிக்கெட் அகாடமி திறந்து வைத்தனர். சிறப்பு விழாவில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், சென்னை டீம் நல்ல டீம், சரியாக ஆடவில்லை, அது உண்மைதான், வரும் போட்டிகளில் நன்றாக ஆடுவார்கள் என நம்பிக்கை உள்ளது என புதுச்சேரியில் கிரிக்கெட் அகாடமி துவக்க விழாவில் சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். உப்பளம் தொகுதி அகத்தியர் நகர் திருவள்ளுவர் வீதியில் சுமார் ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது. அப்பகுதி குடியிருப்போரின் கோரிக்கை ஏற்று இப்பணிகள் துவங்கப்பட்டன. தற்பொழுது சாலை அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்ற நிலையில் உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று அதிகாரிகளுடன் இணைந்து பணிகளை பார்வையிட்டு தார் பதிக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆனந்தம் நிவாஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டு உரிமையாளர்கள் அமைப்பு சார்பில் உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து சிறப்பு விழா நடைபெற்றது.
மேலும் இக்கூட்டத்தில் 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று, பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும். அதன் பின்னர் குடிநீர் குழாய்கள் பராமரித்து சுத்தம் செய்யும் பணிகளை உடனடியாக துவங்க வேண்டும். பழுதடைந்த ஸ்லாப்புகளை விரைவில் புதுப்பிக்கப்பட வேண்டும். 2, திருவள்ளுவர் சாலையும் அவ்வை நகர் வழியாக தேங்காய் திட்டு துறைமுகத்துடன் இணையும் புதிய கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் விடுக்கப்பட்டது. அதையும் செய்து தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். உடன் குடியிருப்பு உரிமையாளர்கள், பிரசிடென்ட் மாணிக்கம், கமிட்டி உறுப்பினர்கள், கிளை செயலாளர்கள் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய 6ஆம் திருவிழா மண்டப பூமி பூஜை மற்றும் வன்னியர் குல மரபினர் 6ஆம் நாள் யானை வாகன திருவிழா ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பெருமாள் கோவில் உற்சவத்தை பற்றியும் 6ஆம் திருவிழா மண்டபம் சீரமைப்பு பற்றியும் விரிவான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், சம்பத், பிரேம்குமார், சத்தியமூர்த்தி, சேந்தாமரை கண்ணன், மாறன், முருகன், ரமணன், மணிகண்டன், பெருமாள், பாபு, விமல்ராஜ், சுதர்சன ஆசிரியர், தண்டபாணி ஆசிரியர் உட்பட வன்னியர் குல மரபினர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், விழா குழுவினர் மற்றும் வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் விதமாக அனைத்து தொகுதிகளிலும் தலைவர்கள், நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மண்ணாடிப்பட்ட தொகுதிக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தொகுதி தலைவர் ஞானசேகரன், துணைத் தலைவர்கள் நாசர், பழனி, பொதுச் செயலாளர் குமார், செயலாளர்கள் பிரபாகரன், லட்சுமிபதி, இணை செயலாளர்கள் மணிராஜ், ரங்கநாதன், முத்துகிருஷ்ணன், பொருளாளராக சரவணன், பொதுக்குழு உறுப்பினர் அரிபத்ரி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் 11 பேர் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் முன்னாள் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி, இளைஞரணி தலைவர் ரமேஷ் ஆகியோரை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் மறைவு செய்தி அறிந்து உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் இந்திய அரசு 3 நாள் துக்கம் அனுசரிக்கின்றது. உலகம் முழுவதும் பல்வேறு தலைவர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்த நிலையில் காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் போப் பிரான்சிஸ்க்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் அருகில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போப் பிரான்சிஸ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டார்கள்.
இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413-2357-202. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-332. கடலூரில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மாவட்ட தலைவர் ப. கந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்பு 40% மீண்டும் நடைமுறைப்படுத்துதல், TNCSC எடை தராசு அலுவலக கணினியோடு இணைத்து ரசீது வழங்கிய பின்தான் நியாய விலைக்கடை தராசை விற்பனை நிலையத்துடன் இணைக்க வேண்டும். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும். கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காரை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் பொறுப்பு மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் விஜயமோகனா தலைமையில் பள்ளியின் நூலகர் ராஜலட்சுமி ஏற்பாட்டில் ஓய்வு பெற்ற மேல்நிலை கல்வித்துறை துணை இயக்குநர் கோவிந்தராஜ் வாழ்த்துரை வழங்கி பள்ளியின் துணை முதல்வர் ஞானப்பிரகாசம் தலைமை உரையாற்றினார். உலக புத்தக தினத்தை முன்னிட்டு ரீட் யோர் வே, உங்கள் வழியில் படியுங்கள் என்பதை பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் பள்ளியின் மூத்த விரிவுரையாளர் செல்வராணி வாழ்த்துரை வழங்கி நிகழ்ச்சி தொகுப்பாளராக விரிவுரையாளர் உடற்கல்வி ஜெயலட்சுமி மற்றும் விரிவுரையாளர் சிவக்குமார் நன்றியுரையாற்றினர். உலக புத்தக தினத்தை முன்னிட்டு கோபுர வடிவிலும் கொழு தர்பார் வடிவிலும் புத்தகங்களை அடுக்கி மாணவிகளுக்கு பள்ளியின் நூலகர் ராஜலட்சுமி புத்தகத்தின் மகத்துவம் பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி அரசின் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு நிர்வாக குழு அமைக்க வேண்டும், ஓய்வூதிய வயது உயர்வை அறிவிக்க வேண்டும், பொறுப்பு பதிவாளர் நியமன முறைகேட்டினை விசாரிக்க வேண்டும், பணியாளர் பற்றாக்குறை போக்க வேண்டும், நிர்வாக சீர்திருத்தம் தேவை ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக வரும் 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் நடத்த பேராசிரியர்கள் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2022-25ஆம் ஆண்டில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா மற்றும் தேசிய முதல்நிலை தேர்வுகளில் வெற்றி பெற்ற வணிகவியல் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் குத்துவிளக்கேற்றி இனிதே துவங்கியது. நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் துவங்கிய நிகழ்வில் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி அவர்கள் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து 450 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம் அவர்கள், வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர் மதுசூதனன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2022-25ஆம் ஆண்டில் கல்வி பயின்ற 450 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது.
புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. கோடை வெயிலின் காரணமாக மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றார்கள். இதனை கருத்தில் கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கோடை வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதன் துவக்க விழா அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, பதநீர் மற்றும் மோர் வழங்கினார். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலை வகித்தார். திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். மேலும் இந்நிகழ்விற்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாய தலைவர் அக்ரி முருகன், மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள் வீராம்பட்டினம் சந்திரன், தேங்காய்த்திட்டு வாசு, வெங்கடாச்சலம், காங்கிரஸ் சேவதள இளைஞர் பாசறை மாநில தலைவர் செல்வ மணிகண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அன்புமணி, சசிகுமார், செந்தில்குமார், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னி, சரசு, மகேஸ்வரி, வட்டார மீனவர் காங்கிரஸ் தலைவர் வாசு, தேங்காய்த்திட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர், முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்திபன், நாராயணன், தேங்காய்த்திட்டு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் நாகராஜ், அரியாங்குப்பம் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் வீராம்பட்டினம் தனுஷ்கோடி, எல்லப்பன், ஆனந்த், கிருஷ்ணலிங்கம், பன்னீர், சந்திரன், வேல்முருகன், செந்தில், வேலவன், ஆலைமணி, மோகன், சிவபாலன், வெங்கடேஷ், சரவணன், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் செயலாளர் அன்பரசன், பரசுராமன், சேவதளம் இளைஞர் பாசறை வெள்ளையதேவன், அருள் கணேஷ், முருங்கப்பாக்கம் ராஜு, வெங்கடேசன் ராஜா, மகேந்திரன் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வெள்ளையனூர் மாடவீதி பகுதிகளில் புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் துறையின் மூலமாக அக்கட்சியை அங்கீகரிக்கப்பட்டதற்கான அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் இதற்கு உறுதுணையாகவும் இருந்து வழிவகை செய்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் வெள்ளியனூர் ஆற்றலரசு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தொடக்க நிகழ்வாக ஏகவள்ளி கட்சி கொடி ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து அன்பரசன் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை திறந்து வைத்தும் திருமாறன் அக்கட்சியின் பானை சின்னத்தை திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் பாராட்டுரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து CPM பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இவ்விழாவில் இளவேந்தன், திருமாநம்பி, வெள்ளியனூர் தொகுதி கதிர்வேல், ஆனந்த், ஊசுடு தொகுதி செல்வகவி, திருமுகில், மங்களம் தொகுதி பாலமுருகன், ஐயப்பன், பெருமாள், மங்கையர் செல்வன், கபிலன், நெடுங்கோ, பக்ருதீன், திருவரசன் என ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர், நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இயங்கி வருகின்ற ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் நிர்வாகத்தை கண்டித்து ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற தொடர் மறியல் போராட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன், செந்தில், தமிழ்ச்செல்வன், தங்க கதிர்வேல் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணி முடித்த தொழிலாளர்களுக்கு முறையான EBF பென்ஷனுக்கு கம்பெனி மூலமாக வழிவகை செய்திட வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பண பலன்களை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மேலும் போராட்டத்தில் ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413-2357-202. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 3332.